Hello students, welcome to Vetridamal NEET Academy Salem. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோட ஓஎம்ஆரை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருந்தோம். அது நிறைய பேர் வரவேற்றிருந்தீங்க, நிறைய பேர் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நியூ ஸ்டூடெண்ட்ஸாக உள்ள வந்திருக்கீங்க அண்ட் நியூ பேரண்ட்ஸாக உள்ள வந்திருக்கீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிம்ஸ் சொல்லிடுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை பற்றி ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். 3 ஹவர்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ செகண்ட் முதற்கொண்டு ஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அண்ட் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கால விரையம் ஏற்படும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை அடுத்து காணொலி பதிவாக வருது, மறக்காம வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். என்ட்ரி டைம் எத்தனை மணிக்கு போகணும், ஹால் டிக்கெட்டில் வந்து 11:30 மணிக்கு கேட் ஓப்பன் டைம், 1:30 மணிக்கு கேட் க்ளோசிங் டைம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக அதை கிளவராக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் மார்னிங் ஆரம்பித்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற வரைக்கும் அண்ட் போனதுக்கு அப்புறமும் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம மார்னிங் ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எக்ஸாம் டே May 3 அன்றைக்கி எந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். முன்னாடி நாள் நீங்கள் எவ்வளோ நேரம் படித்தாலும் சரி, அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணி இல்லை 6 மணிக்கெல்லாம் எந்திரிங்க. அவரோட சஜஷன் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. ஸோ இதுதான் உங்களோட மார்னிங் எந்திரிக்க டைமாக இருக்கும். 6:30 ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிங்க. அண்ட் 6:30 to 7:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உட்காந்து படிங்க. வீட்டில் சமையல் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுங்க. ஸோ 7:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக படிக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அண்ட் வீட்லேயே சாப்பாடு ரெடி ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 7:30 ஆரம்பிச்சு 8 o'clock கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கான டைம். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஒரு கால்வாசி கம்மியாக சாப்பிடுங்க. கொஞ்சம் லைட்டாக பசி உணர்வு இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் பிரிஸ்காக இருப்போம். ஃபுல்லாக சாப்பிட வேணாம். எப்பயுமே சாப்பிட்றத விட நம்ம ஒரு கால்வாசி சாப்பிடுங்க. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரியாக சாப்பிடுங்க. இட்லி, தோசை, சில இடத்துல சாப்பாடு. இப்போ நான் மார்னிங் எக்காரணம் கொண்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நம்மள அதை வீக் ஆக்கிறோம் ஹெல்த் வைஸ். நம்ம என்னதான் ப்ரிப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பயம் இருந்தால் கூட ப்ராப்பராக சாப்பிட்றணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். 8 o'clock நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சை பேக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணி கொண்டு போகணும் அவசியம் இல்லை. ஃப்ரூட்ஸ் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் பசி உணர்வே இல்லாத அளவுக்கு ஃப்ரூட்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும். இல்லையா சில பேர் பிஸ்கெட் சாப்பிட்டு போவாங்க, அதுவும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். இல்லையா சாப்பாடு அப்படின்னா அதையுமே ஒரு கால்வாசி குறைச்சி தான் நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் மனசும் உடம்பும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுறீங்க இல்லையா, ஒரு அரை மணி நேரம் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறச்சு என்னென்ன பொருட்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நீங்கள் முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன எக்ஸாம் ஹால் எடுத்துகிட்டு போகணும், ட்ரெஸ் கோடு என்ன, இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டோமா, லைக் ஹால் டிக்கெட், பாஸ்போர்ட் சைஸ், போஸ்ட் கார்டு சைஸ், ஆதார் கார்டு ஒரிஜினல், இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டோமா அப்படிங்கிறதுக்கு 1க்கு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு 8:30 நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பலாம். ஸோ 8:30 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பணும். எங்கே சார்னு கேட்டால் எக்ஸாம் ஹாலுக்கு. பிஃபோர் தட் நான் ஹானரபிளாக மென்ஷன் பண்ணிக்கிறேன், எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் ஹால் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்களை யார் எக்ஸாம் ஹால் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு, எப்பயுமே எக்ஸாம்லேருந்து 3 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். அன்னைக்கு தேதியிலையோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் தேதியிலையோ எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு டைம் நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்ட அந்த அட்ரஸ் கரெக்டாக தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புற டைமாக இருக்குது இல்லையா, ட்ராவலுக்கு நான் மினிமம் 1 மணி நேரம் வந்து வச்சுக்கிறேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வந்து 1.5 மணி நேரம், அவ்வளோதான். அந்த டைமுக்குள்ள நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணும். எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நீங்கள் போயிடணும். நிறைய பேர் இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சார் 10 மணி நான் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, இந்த 10 மணி அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிற டைம் இல்லை, எக்ஸாம் சென்டருக்கு நேராக போகிற டைம். இதுதான் எக்ஸாம் ஹால் அப்படின்னா வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேஸ், அதுக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நல்லதாக இருக்கக்கூடிய பிளேஸோ இல்லை காஃபி ஷாப்போ இல்லை ஏதாவது ஒரு சைலண்டான பிளேஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும். போயிட்டு நீங்கள் பதில் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எக்ஸாம் ஹால் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. 11:30 மணிக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் 11:30 மணிக்கு உங்களை கூப்பிடவும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணக்கூடிய டைம்.
எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்ட்ரிக்டாக கூப்பிட ஆரம்பிப்பாங்க, உள்ள வாங்கன்னு. ஆனால் சாரோட ரெக்யூஸ்ட் தயவு செஞ்சு போக வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 11:30 மணிக்கு உள்ளே போயிட்டீங்க, அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகனா 1:30 மணிக்கு கேட் க்ளோஸ் டைம். இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே சும்மா உட்காந்துருப்பீங்க, உங்கள் கையில் புக்கு கூட இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் சார்னு சொல்கிறேன், 10 மணிக்கு நீங்கள் போயிட்டீங்க, அப்போ சேஃப். ஏன்னா நீங்கள் இனிமேல் எக்ஸாம் ஹால் தூரம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கீங்க. 11:30 மணிக்கு அவங்க கூப்பிடுறாங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஃபார்முலா போய் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் சார் அப்படின்னு ஒரு டைம் கேட்டுக்கங்க. என்னென்னங்கிறத நான் வீடியோ போட்டுருவேன், இருந்தாலும் ஃபார்முலா ஒரு டைம் கேட்டுக்கங்க. கேட்டு அப்பயே உள்ளவர் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் இந்த டாக்குமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த பழைய பிளேஸ்க்கே போய் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அந்த நிழலாக இருக்கக்கூடிய இடத்த செட் பண்ணி வச்சுக்கோங்க. 11:30 மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபார்முலா செக் பண்ணிட்டு அண்ட் எக்கான கொண்டும் ஸ்கூலுக்குள்ள எக்ஸாம் சென்டருக்குள்ள நீங்கள் போகக்கூடாது. 11:30 மணிக்கு நீங்கள் செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து அந்த நிழலான பிளேஸ்க்கு போய் உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. 12:30 மணி 1 மணி PM. ஸோ 1 மணி வரைக்கும் படிக்கலாம். ஸோ அப்போ எப்போ சார் நான் எக்ஸாம் சென்டருக்குள்ள போட்டோம்? 1:30 மணிக்கா? கிடையாது, 1 மணிக்கு. 1 மணிக்கு ஸ்டூடெண்டோட என்ட்ரியா இருக்கணும். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு போக வேணாம். உள்ள போனால் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதுக்கு வெளியே உட்காந்து கடைசி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைமும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கச்சு எக்ஸாம் சென்டருக்குள்ள கிளாஸ் போகிறப்போ அது ஃபுல்லாக நல்லா ஞாபகம் இருக்கும். டெஸ்ட் எழுதுறப்போ நல்ல ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் எழுதுறப்போ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நீங்கள் உள்ளே போனால் போதுமானது. 1 மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா செக்கிங் எல்லாம் உங்கள் ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணுவாங்க, உங்கள் ஃபேஸ் ஃபோட்டோ எடுப்பாங்க, சிக்னேச்சர் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து செலவாகும். 1:10க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே இருக்கீங்க, எக்ஸாம் சென்டரில் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை. 1:10க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எக்ஸாம் கிளாஸ்க்குள்ளே போக உட்கார சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி போகக்கூடாது. 1:10க்கு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிடுங்க. ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லைனாலும் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா 2 to 5 ரொம்ப குரூஷியலான டைம். எக்கான் கொண்டு ரெஸ்ட் ரூம் ஃபீல் வரவே கூடாது. அதுக்காக 1:10லேருந்து 1:20 இந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் 1:20க்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் சென்டருக்குள்ளே தான் இருக்கீங்க, பேனிக் ஆக வேண்டாம். ஆல்ரெடி உங்களோட ரூம் நம்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1:20லேருந்து 1:30 ரூம்குள்ளே போய் சமத்தா உட்காருங்க. 1:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:45க்கு உங்கள் கையில் வந்து புக்லெட் கொடுக்கப்படும். 1:55க்கு OMR ஃபில் பண்ண சொல்லுவாங்க. 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும். 5 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும். அண்ட் 5 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சு உடனடியே உங்களை அனுப்ப மாட்டாங்க, உங்களை வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தராக அனுப்புறதுக்கும் அண்ட் OMR செட்டில் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். 5:15க்கு தான் உங்களோட ஒரு கிளாஸாக வெளியே அனுப்புவாங்க. நீங்கள் வெளியே வரதுக்கு 5:30 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரொட்டீன் டைம். நிறைய மாணவர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இன்னும் பண்ணுற மிஸ்டேக். இப்போ நான் போய் எங்கள் பசங்களை வந்து சென்டர் கொண்டு போய் விட்டு வரப்போ இன்னுமே பார்க்குற விஷயம் என்னன்னா, 11:30 மணிக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க, சென்டருக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய்ட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டைம் கூட எவ்வளோ முக்கியமான டைம். அப்போ அந்த டைம்லேயும் படிக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் என்ட்ரி டைம். அதுக்காக 1:30க்கு போயிடாதீங்க. சார் என்ன சார் 1 மணிக்கு போக சொல்கிறீங்க, நான் 1:30க்கு ஒரு 1:25க்கு போகிறேன், இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, அப்படிலாம் போனீங்கன்னா செக்கிங் லேட் ஆகிடும், உள்ளே லேட் ஆகும். சொல்ல முடியாது. நம்ம அப்படி ஒரு அசால்ட்டத்தனமாக இருந்துவிட்டா 1:30 வந்துட்டு நிச்சயம் ஒரு 5 நிமிஷம் கவனிக்கல, கேட்டு க்ளோஸ் ஆகிட்டுமா, கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் போராட்டம் பண்ணாலும் அழுதாலும் புரண்டாலும் கேட்டை திறக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசன் இருக்குது. 1:30க்கு அங்கே கேட்டை க்ளோஸ் பண்ணாதான் உள்ள OMR வந்து இப்போ OMR கொஸ்டின் புக்லெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. உங்களை 1:30 மணிக்கு அகைன் நான் உள்ள அலோவ் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகும் அஃபிஷியலாக. ஸோ தட் ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1:30க்கு கேட்டை க்ளோஸ் பண்ணால் தான் உள்ள வந்து புக்லெட் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நடக்கும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எக்கான கொண்டு 1:30 மணிக்கு போயிடாதீங்க. வருஷம் சில மாணவர்கள் அந்த மாதிரி எக்ஸாம் ஹால் லேட்டாக போகிறதோ இல்லையா 2 சென்டர் ஒரே நேமில் இருக்கும், மாற்றி போயிடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் 10 மணிக்கே போயிருங்க. 10 மணிக்கே போயிருங்க. போயிட்டு ஒரு டைம் வெரிஃபை பண்ணுங்க. ஆல்ரெடி முன்னாடியே வெரிஃபை பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் போய் வெரிஃபை பண்ணுங்க. நான் சொல்கிறேன், போய் செக்யூரிட்டிக்கு கொடுத்து அந்த அட்ரஸ் கரெக்டானு கேளுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு போடுறாங்க, நேம் பார்க்குறாங்க, ஹால் டிக்கெட் பார்க்குறாங்க, இதுதான் வந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அங்கே செக்யூரிட்டி இருப்பார்ல, கண்டிப்பாக CBSO இல்லை காலேஜ் தான் போட்டிருப்பாங்க. அங்கே போய் சார் இந்த அட்ரஸ் பாருங்க, இந்த சென்டர் தானே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். அகைன் நீங்கள் 10 மணிக்கு போறீங்களா, அப்பயும் ஒரு டைம் கேட்கணும். இந்த மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ ஒரே நேமில் வச்சுட்டு நம்ம கரெக்டாக 1 மணிக்கு உள்ளே போகிறோம் இல்லை 12:30 மணிக்கு உள்ளே போகிறப்ப இல்லைப்பா இந்த ஸ்கூலில் பக்கத்தில் இன்னும் ஸ்கூல்னு சொல்லிட்டாங்கன்னா பதட்டம் வர ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் போல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்பயுமே அந்த பிரச்சனை வரவே வராது. ஸோ இப்போ பேசுங்க, இந்த சென்டர் தான் நான் சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம் சென்டரை பற்றி அதுக்கான டைம் மார்னிங் டு எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். இது சாரோட செஷன் தான், நீங்கள் முன்ன பின்ன மாற்றிக்கலாம். கொஞ்சம் சார் எனக்கு பயமாக இருக்குது, நான் 12:30க்கே உள்ளே போயிடுறேன்,
இட்ஸ் அப் டு யூ. கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஓகேங்களா? இல்லை சார் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் 12க்கே போகிறேன், தாராளமாக போகலாம். இட்ஸ் அப் டு யூ. எல்லாமே உங்களுக்கு தான். ஏன்னா இந்த 2 மணி நேரமாக வீணடிக்க வேணாம், படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் தான் கொண்டு வரேன். அண்ட் எக்ஸாம் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இந்த வீடியோ. ஃபர்தராக இருக்குதெல்லாம் உங்களோட டிசிஷன். சாவோட டிசிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் கூடிய நேரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. தேங்க்யூ வெரி மச்.